நம்ம ஊர் மாணவர் விவசாயிகள் கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. மழை எப்ப வரும்னு தெரியாததுனால விதைக்கும் போதே மொத்த உரத்தை அள்ளி கொட்டிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க போடுற உரம் பயிருக்கு போகாம கிட்டத்தட்ட 35% காத்துலயும் மழையிலையும் தான் வீணா போகுது. இதை எப்படி தடுக்கலாம் சொல்றேன் கேளுங்க. மானாவாரி பயிர்களுக்கு உரத்தை ஒரேடியா கொட்டாம 3 கட்டங்களா பிரிச்சு தான் போடணும். முதல் கட்டம் விதைக்கும் போது, அதாவது அடி உரம். ஏக்கருக்கு 25 கிலோ யூரியா, 75 கிலோ டிஏபி மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் கொடுக்கணும். இது வேற ஆழமா கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த கட்டம் 30 to 35 நாளுக்குள்ள, அதாவது பயிர் தண்டு பிடிக்கும் போது. இந்த நேரத்துல தான் ஏக்கருக்கு 50 கிலோ யூரியா மேலுரமா கொடுக்கணும். மூணாவது கட்டம் பூக்கும் தருணம், அதாவது ஒரு 60 to 65 நாளுக்குள்ள. கதிர் பிடிக்கும் இந்த நேரத்துல 50 கிலோ யூரியா மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் நீங்க கட்டாயமா கொடுக்கணும். ஒரே அடியா உரத்தை போட்டு மழை தள்ளி போச்சுன்னா பயிரும் கருகிடும், உங்க உரமும் வீணா போயிடும். இப்படி நீங்க பிரிச்சு போடும்போது மண்ணோட ஈரப்பாத்துக்கு ஏற்ற மாதிரி உரம் முழுசா போய் உங்க செடிகளுக்கு சேரும். நீங்க மானாவாரி மக்காசோளத்துக்கு உரம் எப்படி போடுவீங்க? ஒரே அடியாவா இல்ல பிரிச்சான்னு கமெண்ட் சொல்லுங்க. பாசன மக்காசோளத்துக்கு எப்படி உரம் மேலாண்மை தெரிஞ்சுக்கணும்னா இரிகேஷன் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க.